அன்றையுள்ள ஜாதி சங்கங்கள்லாம் நம்மளுடைய கல்வி உரிமைகளுக்காகவும் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காகவும் அந்த ஜாதியினுடைய பிரதிநிதித்துவத்துக்காகவும் போராடினார்கள். போராடுறதுக்காக மாநாடு நடத்தினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அதற்காக திராவிட இயக்கங்களோடு இணைந்து பெரியாரோடு இணைந்து பல போராட்டங்களை செய்தார்கள். ஆனால் இன்றைய உள்ள ஜாதி சங்கங்கள் வெட்டி வீராப்புகளையும் ஜாதி பெருமைகளையும் அந்த இளைஞர்களை எல்லாம் ஒரு கைசடைகளாக அறிவற்றவர்களாக அந்த பொண்ணை விரட்டி விட்டு இந்த பையனை கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொலை பண்ணது மட்டுமல்ல, அவனுடைய ஆணுறுப்பையும் வெட்டுறான். என் ஜாதி பொண்ணை நீ வந்து இது மாதிரி பண்ணுவியா அப்படின்னு ஆணுறுப்பை வெட்டியிருக்கான். நீ அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்க்குது வேற, நீ அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்து நாளைக்கு வீட்டுக்கு கிரகப்பிரசனா போய் பாப்பானை கூட்டு வந்துடுறேன், கல்யாணம்னா பாப்பானை கூட்டு வந்துடுறேன், பேர் வைக்கிறதுனா பாப்பானை கூட்டு வந்துடுறேன், சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிற, பண்பாட்டு ரீதியாக எல்லாத்தையும் நீ பாப்பானை வச்சு பண்ணிட்டு நான் அரசியல் ரீதியாக மோடியை எதுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு புரோஜனத்துக்கும் மண்ணுக்கும் மயிருக்கும் புரோஜனம் கிடையாது. இந்த கிராமத்தில் ஒழுகினடா. இந்த படம் எடுக்கிறோம்னா மதுரையை ஒத்தி படம் எடுப்பான். பெரிய இயற்கை மதுரைன்னா அப்படியே பெரிய அது வந்து பெரிய புண்ணிய பூமி மாதிரி. ஆனால் மதுரையில் நடக்கக்கூடிய திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய இந்த ஜாதிய கொலைகளை பற்றி ஏதாவது ஒரு படம் சொல்லுதா? எந்த படமும் எடுக்கிறது கிடையாது. விஜய்க்கு 1,00,000 பேர் வந்துட்டான், வந்து 1,00,000 பேர் வந்து என்ன பண்ண, என்ன பேசுகிறாங்க, இன்னும் அந்த இளைஞர்கள் என்ன கருத்தை சொல்லிட்டேன், இன்னும் அந்த இளைஞர்களை சீர்திருத்தத்துக்கு நீ என்ன பெரிய பேசிட்டான். ரேம் வாக் மாதிரி ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தினா எல்லாம் கழிஞ்சு போயிட்டான். இதே ஏன் இந்த பெரியார் சிலையை போன ஆண்டு ஒருத்தன் பிஜேபிக்காரன் வந்து காவி வெட்டியோ இதை பூசினான். பப்ளிக்கில் பிடிச்சி, பப்ளிக் யாருமே இல்லை, பப்ளிக் பிடிச்சி அவன் அடித்தாங்க. இந்த இடத்துல நடந்தது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லாக 3ஆம் கிளாஸ் ட்ரெயினில் போய் மக்களுக்காக வந்து போராடினார். அப்படியான ஒரு தலைவரை வந்து இந்த மயிராண்டி நீ வந்து நேற்று வந்து நீ வந்து கட்சி ஆரம்பித்து உன் அரசியல் பழுப்புக்காக, பதவி வெறிக்காக, பதவி சுகத்துக்காக இன்றைக்கு நீ வந்து செய்கிற. பெரியார் இயக்கத்துக்கு எங்கே போனாலும் ஆதரவு இருக்கிறது. இது இப்போ போன ஒருத்தன் போய் குடிச்சு வேணா வந்து கத்திரி போவான், அவ்வளோதான். இங்கே 100 மக்கள் கேட்டுக்கிறாங்க. குடிகாரன் பற்றினா இல்லை, சீமானை பற்றி பேசினா குடிகாரன் தான் கோவம் வருது பாருங்கள். நீங்களே வேறு யாருக்கும் கோவம் வரல. அதனால் ஒரு குடிகாரன்றது தான் இது வேணா பேசுவான். இது எல்லாம் மக்கள்லாம் இந்த கருத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்பு களத்தில் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக ஒரு 100 ஆண்டாக போராடி கொண்டு வருகிறது. இன்றைக்கு சில தற்குறிகள் எல்லாம் திராவிட இயக்கம் என்ன செஞ்சு கீழ்த்தது என்று சவடால் விட்டு கொண்டு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 1925 சுயமரியாதை இயக்கம் துவங்கியதிலிருந்து அன்றைக்கெல்லாம் வந்து இந்த சுயமரியாதை திருமணம் என்பது சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தான் இந்த சட்டத்தை, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் 1925 பெரியாருடைய தொண்டர்கள் பெரியார் தலைமையில் சட்ட அங்கீகாரம் இல்லாத நாளிலே துணிச்சலாக சாதியை மறுத்து, சடங்குகளை மறுத்து, தாலியை மறுத்து பல்லாயிரம் திருமணங்களை பெரியாருடைய தலைமையிலும் பெரியார் தொண்டர்கள் நடத்தி வருகிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் சொன்ன அறிவுமதி சொன்னதை போல 1000 கணக்கான திருமணங்களை திராவிட இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும், அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் அவங்க அலுவலகங்களிலே இன்று வரை பல்லாயிரம் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வருகிறோம். பல்லாயிரம் திருமணம் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 64 ஒரு 10 ஆண்டுகளில் 64 ஆணவ கொலைகள் நடந்ததாக ஒரு புள்ளி விவரங்களை சொல்லுகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் இப்படி ஆணவ கொலை நடப்பதனால் இதை எப்படி நீங்கள் பெரியார் மண் என்று சொல்லுகிறீர்கள் என்ற சில கேள்விகளும் வைக்கிறார்கள். ஒரு தடையை மீறுகிற விஷயம் தமிழ்நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பீகார்லையோ உத்தரப்பிரதேசத்திலோ ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடத்திட முடியுமா, நடந்திருக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் அந்தந்த சாதிக்குள் அந்தந்த சாதிய மீறல்கள் இல்லாமல் அப்படியே சுடுகாடு போல அந்த நாடுகள் வடநாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இப்படியான சாதியை அழித்தொழிக்கக்கூடிய இந்த காதல் திருமணங்களை பல்லாயிரம் நடக்கிறனால் அதை மீறுவதனால் தான் இங்கே கொலைகள் நடக்கிறது. அதுதான் காரணம். ஒரு விஷயத்தை கட்டுப்பாடாக வச்சுருக்கான். அந்த கட்டு உடைத்தலை நடக்கிற போது எப்பொழுதும் அதில் சில இப்படியான கொலைகள் நடக்கும். அதை இனியும் நடக்கக்கூடாது. அதை தடுப்பதற்கான அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் இணைந்து நாம் செயலாற்ற வேண்டும். ஆனால் அதற்காக இது பெரியார் மண்ணா, இந்த மண்ணில் சமூக நீதி மண்ணுன்றீங்க அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு எல்லாம் அவதூறுகளாக, ஒரு ஆதாரம் இல்லாததாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றி இன்று வரை எனக்கு முன்னாடி பேசிய அறிவுமதி சொன்னதை போல பெண்களுக்கான உரிமை, சாதி மறுப்பு திருமணங்கள், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கி பெரியார் அன்றைக்கிலிருந்து பல சாதிய சங்கங்களில் போய் பெரியார் ஆற்றிய உரை ஒரு நூல் தொகுப்பாக வந்திருக்கிறது.
இன்றைக்கு இருக்கிற சாதி சங்கம் மாதிரி அன்னைக்கு இருக்கிற சாதி சங்கம்லாம் இல்லை. அன்னைக்கும் இதே போல் எல்லா சாதி சங்கம், வன்னியர் சங்க மாநாட்டில் பெரியார் பேசியிருக்கிறார், ஆதி திராவிடர் நல சங்கத்தில் பேசியிருக்கிறார், முக்களூர் நாடார் சங்க ஜாதி மேடைகளே பேசியிருக்கிறார். அங்கே போய் அந்த ஜாதிகளை சொல்லி திட்டுவார். நீ உன் குலத்தொழிலாம் செய்யாத, நீ இந்த மாதிரியான உனக்கு உன் ஜாதிக்கு இழிவான தொழில்களை செய்யாத, உனக்கு ஜாதிகள்லாம் பெருமை கிடையாது அப்படின்னு அந்த ஜாதி சங்க மாநாடுகளை போய் அந்த ஜாதியை திட்டி பெரியார் பேசியிருக்கிறார். அப்போ அந்த ஜாதி சங்கம்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த ஜாதிகளுக்கான கல்வி, வேலைவாய்ப்புகளுக்காக உருவாக்கப்பட்டது அன்றைய உள்ள ஜாதிய சங்கங்கள். ஆனால் அது மாறாக இன்றைய உள்ள ஜாதி சங்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி உரிமைகளுக்கெல்லாம் இங்கே போராடவே இல்லை எந்த ஜாதி சங்கமும். அவங்க சொன்னது மாதிரி நீ அருவாவோட போஸ்ட் போடுறது, சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு நான் தேவச்சிடா, நான் தேவேந்திர குலச்சிடா, பெண்கள் போடுறாங்க. அந்த மாதிரி டவல் போட்டுக்கிட்டு பெண்களே இந்த மாதிரி ஜாதி பெருமைகள், பெண்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் இன்றைக்கு ஜாதி பெருமைகளை பேசுகிற அளவுக்கு இந்த ஜாதிய சங்கங்கள் அவர்கள் மீதான இந்த ஜாதிய உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு பெண்களே இன்றைக்கு சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அப்போ அன்னைக்குள்ள ஜாதி சங்கத்துக்கும் இன்னைக்குள்ள ஜாதி சங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்றையுள்ள ஜாதி சங்கங்கள்லாம் நம்மளுடைய கல்வி உரிமைகளுக்காகவும் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காகவும் அந்த ஜாதியினுடைய பிரதிநிதித்துவத்துக்காகவும் போராடினார்கள். போராடுறதுக்காக மாநாடு நடத்தினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அதற்காக திராவிட இயக்கங்களோடு இணைந்து பெரியாரோடு இணைந்து பல போராட்டங்களை செய்தார்கள். ஆனால் இன்றைய உள்ள ஜாதி சங்கங்கள் வெட்டி வீராப்புகளையும் ஜாதி பெருமைகளையும் அந்த இளைஞர்களை எல்லாம் ஒரு கைசடைகளாக, அறிவற்றவர்களாக, நம்மலாம் ராஜராஜ சோழ பரம்பரை, நம்மலாம் ராஜேந்திர சோழ பரம்பரை, நம்மலாம் பல்லரு, நம்ம மல்லர் இல்லை அப்படின்னு ஜாதிய சங்கங்கள்லாம் இன்னைக்கு மேலே இருந்து கீழே இருக்கிற ஜாதி சங்கம் வரைக்கும் ஒரு குரு பூஜைன்னு ஒன்று நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். இந்த குரு பூஜை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜாதி வரைக்கும் அது வந்துருச்சு. அது அந்த ஜாதியோட குரு பூஜையில் கிடைக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம யுவராஜோடைய அந்த குங்குமணத்தில் நடந்த அந்த கடைசியான நடந்த குரு பூஜையில் ஒரு ஸ்கார்பியோ காரில் முன்னாடி ஓட்டிக்கிட்டு அந்த காரில் ஒரு 100 பேர் ஏறிக்கின்னு காரை ஆட்டி 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 ஆட்டின்னு ஓட்டுறானுங்க. அறிவு நல்லா. இப்போ தோழர் கூட பேசினார், காவல்துறையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு. காவல்துறை இதெல்லாம் வீடியோ பதிவாக இருக்குது. ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கார் நம்பர் இருக்குது, அதில் போனவன் எல்லாம் இருக்கான், ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கா. இன்றைக்கி போனால் நம்ம ஹெல்மெட்லாம் போனால் கூட பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன் போடுறல. எவ்வளோ அட்டூழியம் பண்ணானுங்க அந்த குரு பூஜை ஊர்வலத்தில். அந்த கார் நம்பர் வச்சு இந்த அரசாங்கம் ஏதாவது இந்த போலீஸ் காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணிக்குதா? கிடையாது. ஏன்னா அது ஒரு மாஸ். ஜாதி என்பது ஒரு பெரும்பான்மையான கூட்டமாக இருந்தால் அவன் என்ன வேணா செய்யலாம் என்ற மனநிலை எல்லா தரப்புலையும் இருக்குது, அதிகார தரப்புலையும் இருக்குது. இப்போ கவினுடைய விஷயத்தில் திருநெல்வேலியில் சர்வே பண்ணாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த 8 காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் அந்த சுர்ஜித் சமூகத்தை சேர்ந்த அதே ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளாக 8 காவல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதிகாரிகளிலிருந்து அது கீழ்மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதிய உணர்வோடு இருக்கிறான் அப்படின்றது அந்த செய்தியாக இன்றைக்கு பார்க்கப்படுது. நம்ம பல நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். எந்த பெரும்பான்மை ஜாதி எந்த மாவட்டத்தில் இருக்கிறோ அந்த மாவட்டத்தில் அந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக காவல்துறையோ மாவட்ட நிர்வாகத்திலேயோ அதிகாரிகளாக போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு தலித்தோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட போனால் அவன் அந்த மனநிலையோடு அவனை அணுகுவான். ஒரு பிசிஆர் ஆக்ட் போடுறதுக்கு போனால் அந்த ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறன்ற பல்வேறு செய்திகளை விவாதங்களை இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அதிகார வர்க்கங்கள் எல்லாம் அனைத்தும் இங்கே சாதியாக கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து, குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து அந்த இளைஞர்களை வெட்டி வீராப்பாக இன்றைக்கு அவர்கள் மீது இந்த சாதியை திணித்து அவர்களை அருவாளை கொடுத்து அவர்களுக்கு இதுதான் வீரம் என்று சொல்லக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சுர்ஜித்து இன்னைக்கு வெட்டினான அந்த கவின் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேறு எந்த காரணமும் இருக்காது. அவனை கொலை பண்ணுறதுக்கு ஜாதி மட்டும்தான் காரணம். பணத்தில் அவனுக்கு குறைவா, நல்ல வசதியான பையன், படிப்பில் குறைவா, கோல்டு மெடலிஸ்ட்டு, அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். ஒரு குவாலிட்டியான பையனை நீங்கள் இதுக்கு மேலே எப்படி தேர்வு, எப்படி வேற என்ன எதிர்பார்க்குற நீ? இதுக்கு மேலே ஒரு குவாலிட்டியாக ஒரு பையன் எப்படி கிடைப்பான்? அப்போது ஒரே காரணம், அவன் என் ஜாதி இல்லை, அதனால் நான் என் ஜாதியை மீறி இன்னொரு ஜாதியை பொண்ணை நீ பண்ணால் ஒன்று என் பொண்ணை கொல்லுவோம், இல்லை அந்த பையனை கொல்லுவோம் அப்படின்னு அருவா வைத்து வெட்ட சொல்லுவது அது வீரம் அல்ல அப்படின்றத பல தகவலாக சொன்னாங்க. அப்போ தொடர்ந்து இதை வளர்த்து கொண்டு இப்படியான ஜாதி சங்கங்கள் இந்த குரு பூஜைகள் எல்லாம் தடை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு எல்லா குரு பூஜையும் தடை பண்ணணும். தடை பண்ணி இதை நடத்த விடாமல் இந்த ஜாதி சங்கங்கள் இவன் பரோலில் யுவராஜ் வரான். நீங்கள் குறிப்பாக என்னென்னு யோசிச்சிங்கன்னா, யுவராஜ்
கொலை பண்ண அந்த கோகுல்ராஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ சுர்ஜித்தாவது அந்த பொண்ணுடைய அண்ணன் வெட்டினான், அது கூட நீங்கள் ஜாதிக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் யுவராஜ் பண்ண கொலைக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணும் இவனுக்கு யாருன்னே தெரியாது. இன்னும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கோயிலில். இவனுக்கு போய் விசாரிக்கிறான், யார் நீங்கள் என்னப்போ இந்த ஊருன்னு சொன்னப்போ இவன் ஜாதின்னு தெரிஞ்ச அப்புறம் முன்னால் ஒரு ஜாதி அமைப்பே வந்து ஒரு கொலை பண்ணுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நீங்கள் பார்க்கணும். இது வீட்டில் குடும்பத்தில் கொலை பண்ணுறது வேற, ஆனால் ஒரு ஜாதி அமைப்பு என் ஜாதி பொண்ணுக்கிட்ட நீ பேசுவியான்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கே தெரியாத அந்த பொண்ணை விரட்டி விட்டு இந்த பையனை கூட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு கொலை பண்ணது மட்டுமல்ல, அவனுடைய ஆணுறுப்பையும் வெட்டுறான். என் ஜாதி பொண்ணை நீ வந்து இது மாதிரி பண்ணுவியா அப்படின்னு ஆணுறுப்பை வெட்டியிருக்கான். இப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு ஜாதி வெறியை வந்து இது காட்டுது. அவன் பரோலில் வெளியே வந்தான், அவன் பெரிய ஹீரோ மாதிரி ரீல்ஸ் போடுறானுங்க. ரீல்ஸ் போட்டு அதை வந்து சோசியல் மீடியாவில் வெளியே போடுறான். கோர்ட் அத்த வாட்டி அவனுக்கு வந்து பரோலே கொடுக்கக்கூடாது. இப்படி வந்து பரோல்ன்றது என்ன, உன் சொந்த குடும்ப விஷயத்துக்காக பரோலில் போடுற, அது சோசியல் மீடியாவில் பல ஜாதி சங்க, நாடார் சங்க, பல ஜாதி சங்கம்லாம் அந்த குடும்பம் அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண நிகழ்ச்சி, அதுக்கு எல்லாரையும் அழைச்சி அது பெரிய சோசியல் மீடியாவில் அது பெரிய ஹீரோ மாதிரி வந்து இன்றைக்கு யுவராஜ் போடக்கூடியதை இன்றைக்கு காவல்துறை பார்க்குது. இதெல்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இவனுக்கு பரோலே தடை பண்ணணும், பரோலே கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதிய வெறிகளையும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பிஜேபியும் ஜாதி அமைப்புகளும் இன்றைக்கு அது தேவேந்திர குல வேளாளராகட்டும், நாடார் அமைப்பாகட்டும், முக்குலத்தோர் அமைப்பாகட்டும், எல்லா ஜாதி அமைப்பும் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டான். எல்லா ஜாதி அமைப்பும் பிஜேபியும் ஜாதி அமைப்பும் கூட்டணியாக இருக்குது. அப்போது அங்கே வந்து இந்த சங் பரிவார கும்பலும் ஜாதியும் ஒன்றாக இணைந்து கொண்டு தென் மாவட்டங்களில் இதுவரை 238 கொலை வந்து 5 மாதம் மட்டும் நடந்திருக்கு இந்த 10 ஆண்டுகளில். அப்போ இந்த ஜாதிய முறையிலேருந்து வெளியே வரதுக்கு தான் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து போராடியும், இது வந்து சட்டம் என்பது ரொம்ப முக்கியம், அவசியமானது. இது ஒரு சட்டம் தமிழக அரசு கொண்டு வரணும். அது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது மக்கள் மத்தியில் பெரியார் பேசியதை போல தன்னுடைய 94 வயசு இருக்க சாவர காலம் வரை பெரியார் தன்னுடைய மூளை முடுக்கு கிராமமாக நேரடியாக மக்களை சந்தித்து கொண்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தார். அந்த பேசுவதையும் பிரச்சாரத்தையும் நாம் குறைச்சதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மீண்டும் ஒரு 100 ஆண்டுகள் நாம் போராடி பெற்ற உரிமைகளையும் போராடி இந்த சாதிய ஒரு 2000 ஆண்டு காலமான இது நாளைக்கே ஒழிக்க முடியாது. ஒரு 2000 ஆண்டு காலமாக இந்த பார்ப்பனர்களால் நம்மளுடைய மூளையில் இந்த சாதி உணர்வுகளை திரித்து அதை வந்து இன்றைக்கு பண்பாட்டு தளத்தில் நீங்கள் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லா கட்சியும் பேசுது. ஆனால் பெரியார் இயக்கம் மாதிரி ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏதாவது ஒரு இயக்கம் நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்பாட்டு தளத்தில் யார் செய்கிறார்? பெரியார் சொல்லியிருக்கார், நீ அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்து வேற, நீ அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்து நாளைக்கு வீட்டுக்கு கிரகப்பிரசனா போய் பாப்பானை கூட்டின்னு வந்துடுறேன், கல்யாணம்னா பாப்பானை கூட்டின்னு வந்துடுறேன், பேர் வைக்கிறதுனா பாப்பானை கூட்டின்னு வந்துடுறேன், சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிற, பண்பாட்டு ரீதியாக எல்லாத்தையும் நீ பாப்பானை வச்சு பண்ணிட்டு நான் அரசியல் ரீதியாக மோடியை எதுக்குறேன்னு சொன்னால் அது ஒரு புரோஜனத்துக்கும் மண்ணுக்கும் மயிருக்கும் புரோஜனம் கிடையாது, ஒரு மயிருக்கும் புரோஜனம் கிடையாது. நீ எப்போ பார்ப்பனர்களை புறக்கணிச்சு இந்த சமஸ்கிருத புறக்கணிச்சு நீ இதெல்லாம் ஒதுக்கு பண்பாட்டு தளத்தில் நீ எப்போ நீ வந்து உருவாக்குறியோ உன் குடும்பத்தில் நீ வந்து பாப்பானை கூப்பிடக்கூடாது, குடும்பத்தில் வந்து நீ பாப்பனை சேர்க்கக்கூடாது, சமஸ்கிருதத்தில் வைக்கக்கூடாதுன்றத பெரியார் இயக்கம் தான் செய்யுது, வேறு எந்த இயக்கமும் செய்கிறது கிடையாது. எந்த இயக்கம் செய்யுது? நீங்கள் எங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் நூற்றுக்கணக்கான தோழர்கள் சாதி மறுப்பு திருமணங்களை சாதாரணமாக செய்கிறாங்க இளைஞர்கள். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா எங்கள் தோழர்களுடைய தோழர் கொடுத்துக்கிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக இந்த சாதிய அமைப்புகள் சாதிய குடும்பங்கள் தான் இந்த சாதி மோதல் உருவாவதற்கான அவனே விட்டா கூட விட மாட்டான். இப்படிலாம் ஒரு புள்ள பேத்துட்டியா, நீலாம் மானத்தோடு வாழ்கிற, நீலாம் எதிராக பேண்ட்டு சட்டை உனக்கு இவன் கூட போயிடுச்சு, நீலாம் வாழலாமா, நானும் அந்த கொலையை பண்ணுருவேன், விஷம் குச்சி செத்துருவேன், சாவு, நீ சாவு, ஏன் உன்னை வாழ சொல்ல சாவுங்க. அப்போது இந்த நாட்டில் இந்த இந்து மதம் வர்ணாசிரமம் அப்போ இதை பேசுனாக்கா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் பார்ப்பன எதிர்ப்புலாம் பேசக்கூடாது, நீ வந்து பிசி தான், நீ வந்து பாப்பானா கத்தியை குத்தி வெட்டுறான், இல்லை பிசி தானே வந்து வெட்டுறான் எங்களை, நீ வந்து பிசியை வந்து எதுக்கணும், பிசிகளை பற்றி நீங்கள் பேசுகிறது இல்லை, அவங்க கொலையை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது இல்லை, அப்படி இப்படின்னு ஒரு பொய்யான தகவல்களை நீ வந்து ஒரு கொலையை நம்ம கண்டிக்கிறோம், அது பரிசு தப்பு. ஆனால் இதற்கு மூல காரணமான பார்ப்பன அந்த வேத மதத்தை இந்த சிந்தனையை அவன் மூளை கொண்டு வந்தது யாரு? எனக்கு கீழே 2 பேர் இருக்கான்றதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு மேலே 2 பேர் இருக்கான்றதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. இந்த மனநிலை யார் உனக்கு கொண்டு வந்து விட்டது? நீங்கள் ஒரு பாப்பா வீட்டில் ஒரு பொண்ணை நம்ம பையன் லவ் பண்ணிட்டானா கேளுங்களேன், இதே பிசியில் இருக்கிறவன் ஒரு பாப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அந்த வீட்டில் என்ன பேசுவாங்கன்னா, அப்பா நம்மளுக்கும் அவங்களுக்கு செட் ஆகுமாப்பா, அவங்க பழக்கம் இருக்க வேறு நம்ம பழக்கம் வேறு, அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து இருக்குமாப்பா, அந்த டோனே மாறி இருக்கும்.
நீங்கள் ஒரு பிசி வந்து எப்படி பேசுவான்னா செட் ஆகுமாப்பா அப்படின்வான். இதே அவன் ஒரு தலித் பொண்ணு வீட்டில் பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணிட்டானா, ஏய் அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி, அவளை போய் நீ லவ் பண்ணுறன்ற அதே பிசி அவனுடைய வாழ் மாறும். அப்போ தனக்கு மேலே இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம கீழே 2 ஜாதி இருக்குது, அதை எப்படி வேணால் நம்ம நடத்தலாம், அதை அவமானப்படுத்தலாம், அவன் அசிங்கம் பிடிச்சவன், அவனை வந்து நம்ம வந்து கேவலமாக தான் நடத்தணும் அப்படின்ற மனநிலையை உருவாக்குனது இந்த பேத பார்ப்பன மதம். அப்போ இதை பற்றி ஏன் நீங்கள் யாருமே பேச மாட்டாங்க? அப்போ திராவிட இயக்கம் தான் இதை தொடர்ந்து பேசுது. உனக்கு வீரம் என்னன்னா, நீ வீரம் என்னென்ன நினச்சிட்டு இருக்க? சரி, இந்த பிசிலாம் இருக்கான்ல, பிசி தலைவர்லாம் இருக்கான்ல, ஜாதி இந்த நாடாரு யாரும் அரி நாடாரா, அவனெலாம் பார்த்தா செருப்பாலே அடிக்கணும். அவன் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறானுங்க, டேய் வா உன் ஜாதியில் எத்தனை பேர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறான் சொல்லு, ஹைகோர்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறான், நாடாளுமன்ற செக்ரட்டரி எத்தனை பேர் இருக்கிறான், கலெக்டராக எத்தனை பேர் இருக்கிறான், உன் ஜாதியில் எத்தனை பேர் இருக்கிறான் சொல்லுவா. வீரன்னா நீ போய் படித்து ஒரு அதிகாரத்துக்கு போய் உன் சமூகத்தை மேலே கொண்டு வரதாண்டா வீரம். அது எத்தனை பேர் உன் பிசியில் எத்தனை பேர் போயிருக்கான்? அதுக்கு ஏதாவது நீ போராடுறியா? அந்த இளைஞர்களை என்ன சொல்லணும்? படிங்கடா, நல்லா படிங்க, வேலைக்கு போங்க, நல்லா வந்து உடை அணிங்க, கத்திலாம் எடுத்து சுற்றுறது வந்து பெருமை இல்லை, கல்வி தாண்டா நம்மளுக்கான பெருமை அப்படின்னு பேசுகிறாங்களா? கிடையாது. ஏன் பேசுறது இல்லைன்னா, இவனுக்கு எப்பவுமே ஒரு 100 பேரை இவனுக்கு சொல்கிறத செய்ய இவனுக்கு அடிமையாக ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 10 ஸ்கார்பியோ காரை வச்சுக்கின்னு ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கின்னு, அதை விட கொடுமை கவுண்டர்கள் வந்து இந்த இது சொல்கிறான் பார்த்தீங்களா, குடி மறுவாழ்வு மையம், போதையெல்லாம் ஆகிட்டா ரீஅடிஷன் சென்டர்னு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த பெண்களை எடுத்து போயிட்டு ரீஅடிஷன் சென்டர் மாதிரி ஒன்று வச்சு நடத்துகிறாங்களாம். ஈரோடு கோயம்புத்தூர் பக்கத்தில் அது ஒரு காட்டு உள்ள காட்டு பகுதியில் தனியாக வச்சு அந்த பெண்களை வந்து வேறு ஜாதியில் லவ் பண்ணுச்சுன்னா 10 எதுவுமே அங்கே விட்டு பணம் கொடுத்து கட்டி வச்சுருவாங்க. 3 மாதம் 4 மாதம் அங்கே தங்க வச்சு அந்த பொண்ணை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது, நம்ம ஜாதியில் தான் நீ பண்ணணும், அதெல்லாம் வந்து நீ இன்னொரு ஜாதியில் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீஅடிஷன் சென்டர் மாதிரி நடத்தி அதுலேருந்து 4 பொண்ணு தப்பிச்சு வந்து நம்ம சேலம் காவலாண்டி ஈஸ்வரன் தோழர் ஒரு பையன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் கவுண்டர் பொண்ணு, அந்த பொண்ணு அப்படி தான் அடிச்சு வச்சுருந்தாங்க. 4 பொண்ணு ஒருத்தர் இருந்த நேரத்தில் பூட்டு போட்டு எகிரிச்சு ஓடியாந்துச்சிங்க. ஓடியாந்து அப்புறம் ஹைகோர்ட்டில் அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மேரேஜை வந்து ஆட்கொணவு பொண்ணு போட்டு அப்புறமா போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் கேட்டு அந்த திருமணத்தை நடத்தி வச்சோம். இப்படி சாதிய சங்கங்கள் தங்களுடைய ஜாதியை இன்றைக்கு வந்து தீவிரமாக வந்து பிஜேபி வந்த பின்னால் அவருக்கு நிறைய பணம் கொடுக்குறான். அந்த ஜாதி சங்கங்களுக்கு கூப்பிட்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் நிதி அளித்து அவன் ஜாதியை அந்த இதுவை வந்து அப்படியே தக்க வைக்கிறதுக்கு பல வேலைகளை செஞ்சிட்ருக்கான். இங்கே தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நல்ல திட்டங்களை கல்வியில் வேலைவாய்ப்பெல்லாம் நம்ம நிறைய உருவாக்கி இளைஞர்களை கொண்டு போன நம்ம திட்டங்களை ஒரு பக்கம் செஞ்சால், அப்படியே எதிர்பக்கமாக அதிக பலத்தோடு இந்த சாதி அமைப்பு முறைகளும் சாதிய சங்கங்களும் வேற ஒரு வேலையை செய்து இதுக்குமான ஒரு போராட்டமாக நாம் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம சென்னை போன்ற நகரங்களில் இன்றைக்கி கூட ஒரு அம்மா அங்கே பேசுனாங்க, உட்காந்துறப்போ பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானப்பா, அதெல்லாம் ஏன்பா கொலை பண்ணோம், அவங்க ஏதோ பிடிக்கலையா விட்டுட்டு அவங்க எங்கேனப்பா வாழ போகிறாங்க, இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இப்போ நகரங்களில் வந்து இதோடைய டோன் வேறு. எங்கள் தோழர்கள் துண்டறிக்கை கொடுத்து கடை கடையாக போகிறாங்க. எங்கேயும் இது வரைக்கும் பிரச்சனை வந்ததா இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆதரிக்கலாம், தப்பு இல்லையா, ஒரு லவ் பண்ணுற பற்றவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லையா அப்படின்ற வார்த்தை கூட தோழர்கள் மத்தியில் இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஏன்னா நகரங்களில் இங்கே யார் ஜாதி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அந்த தீண்டாமையோ ஜாதி உணர்வுகளோன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் கிராமங்களில் இன்னும் அப்படியே அந்த செட்டப்பை அப்படியே வச்சுட்ருக்கான் காலங்காலமாக. காலனி, ஊர், பெரிய தெரு, மேல் தெரு, கீழ் தெரு, அது மயிறு மட்டன் வச்சுருந்துட்டு அவன் இங்கேருந்து வந்தாலே அந்த ஜாதிகாரன் இந்த ஜாதிகாரன் அப்படின்ற அடையாளத்தை வந்து இந்த கிராமங்கள் வந்து தொடர்ச்சியாக இன்னி வரைக்கும் வச்சுட்டு காப்பாற்றுது. அப்போ பெரியார் தான் சொன்னார், இந்த கிராமத்தை முதல்ல ஒழிக்கணும்னார். இந்த கிராமத்தெல்லாம் ஒழிக்கணும்டா. இந்த படம் எடுக்கிறோம்னா மதுரையை வச்சு படம் எடுப்பான். பெரியார் இயற்கை மதுரைன்னா அப்படியே பெரியார் வந்து பெரிய புண்ணிய பூமி மாதிரி. ஆனால் மதுரையில் நடக்கக்கூடிய திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய இந்த ஜாதிய கொலைகளை பற்றி ஏதாவது ஒரு படம் சொல்லுதா? எந்த படமும் எடுக்கிறது கிடையாது. அப்படியான ஒரு ஏதோ கிராமனாலே அது பெரிய புனிதமானது மாதிரி பல படங்கள் எடுக்கிறானுங்க. ஆனால் இந்த ஜாதி உணர்வுகள் என்பது கிராமங்களில் இன்னும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தான் நம்ம வந்து சுற்றி நம்ம இதையே பேச வேண்டியிருக்கு. மக்கள்கிட்ட திருப்பி நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய சக்தி குறைவு தான். இன்றைக்கி பெரும் கூட்டம் இல்லை, நம்ம ஒரு 50 பேர் இதை வந்து இன்றைக்கி இப்போ ஒரு 10 நாளாக என்ன இருக்குது இதில் இந்த தோழர்கள்லாம் வந்து பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. வேணானாலும் கேட்க மாட்டுறாங்க. முடியாதுப்பா அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை செய்வேனா கூட இல்லை நம்ம செய்வோம், 10 நாள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் 10 நாள் இந்த வண்டி எடுத்து இதை இன்றைக்கி போனாங்க. அதை போய் 20 பேர் கடையாக 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு 5000 ரூபா ஆகுதுன்னா மக்கள்கிட்ட போய் துண்டறிக்கை கொடுத்து பிச்சை எடுத்து இதெல்லாம் எங்களாம் பெரிய அரசியல் கட்சி எதாவது தேவை இருக்கா? இவங்களாம் ஏதாவது தேவை இருக்கா? ஏதாவது செய்யணுன்ற அவசியம் இருக்கா? இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய கட்சிலாம் வச்சுக்கிறான், ஓடியாக பணம் அடிக்கிறான், கொள்ளடிக்கிறான், எவ்வளோ பேர் இருக்கான். அவனுக்கு ஏதாவது இந்த சிந்தனை இருக்கா? இதெல்லாம் ஒழினா இப்போ ஒரு ஜாதி சங்கம் இருக்குதுங்க,
அவனுக்கு பின்னால் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான், இளைஞர் இருக்கான்ல, ஒரு ஜாதி இருக்குல்ல, அவன் அந்த ஜாதிக்கிட்ட போய் ஏன்பா நம்மளாம் ஜாதிலாம் பார்த்தது போதும், இனி நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளாம் படிக்கணும், யாரையும் வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஜாதி சங்க தலைவர் ஒரு ஜாதி மத்தியில் போய் பேசுனான்னா அந்த ஜாதி சங்க அந்த இளைஞர்களோ அந்த கூட்டமோ அந்த பெரும்பான்மையான மக்களோ ஒரு சீர்திருத்த கருத்துக்களையோ ஒரு முற்போக்கு கருத்துக்களையோ பேசுகிறானா அந்த மக்கள் மாறுவாங்கல்ல. ஏன் பேச மாட்டான்? ஏன்னா அவங்க பேசி மாறிட்டானா இவன் அந்த ஜாதி சங்க தலைவராக இருக்க முடியாது. அப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும், அது எந்த கீழ்மட்ட ஜாதியாக இருந்தாலும், இன்றைக்கி எல்லா ஜாதியிலையும் அந்த ஜாதி பெருமைகளை பேசுகிறாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. கீழே இருக்க கூட நான் ஏதோ ஒன்று வச்சுன்னா அவங்களுக்கு ஒரு எங்கள் மன்னர் அப்போ இருந்தார், எங்கள் அம்மா ஒன்று அப்பயே வந்து இது இருந்தது அப்படின்ற இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டான், எல்லா ஜாதிகாருமே வந்துட்டான். அப்போ பெரியார் இயக்கம் தான் இதை பேச முடியுது. இப்போ நாங்கள் தைரியமாக பேச முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற தோழர்கள் யாருமே நாங்கள் 100 பேர் இருக்கோன்னா ஒரே ஜாதியை சேர்ந்த 10 பேர் ஒன்றா இருக்க மாட்டோம். நீங்கள் எப்படி பார்த்தாக்கா அது பெரியார் இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் அச்சு சொல்லுவோம். நீங்கள் கண்டு எல்லா கம்யூனிட்டியும் எல்லா ஜாதிகாரனை சேர்ந்த இயக்கமாக பெரியார் இயக்கம் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ எல்லாரும் இப்போ ராமதாஸ் பேசினாரா, ராமதாஸை எதிர்த்து போய் போராட்டினானா, ராமதாஸை எதிர்த்து அந்த தலித் அல்லாத கூட்டமைப்பு டி நகரில் போய் எதிர்க்க நேருக்கு நேருக்கு நீ சண்டை போட்டதெல்லாம் வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த பசங்க தான், பெரும்பான்மை பசங்க ராமதாஸை எதிர்த்தாங்க, போய் அடிச்சாங்க. அப்போ இந்த சுயஜாதி எதிர்ப்புன்றது பெரியார் இயக்கத்தில் தான் இருக்கும். எல்லாமே சுயஜாதி உணர்வோடு இருக்கான். எந்த கம்யூனிட்டியும் அவனுக்கு ஒரு ஜாதி உணர்வு இருக்குது. பெரியார் இயக்கம் தான் அந்த உணர்வுலேருந்து அப்பாற்பட்டவனாக இருக்கிறான், அதற்காக போராடுறான். குடும்பத்தில் ஜாதி இப்போ எங்கள் பெரியார் இயக்கத்தில் இருக்கும் சொந்த ஜாதிகாரன் திட்டுவான், இதெல்லாம் ஒரு வேலைன்னு போய் நிற்கிற நீ போய் ஜாதியை திட்டிக்கிறீங்க. எதிர்ப்பு, ஜாதிகாரன் எதிர்ப்பு, குடும்பத்தில் எதிர்ப்பையே கொண்டு வாழ்க்கையாக கொண்டு வரதான் பெரியாரிஸ்டுகள். யாரை ஏற்றுக்க மாட்டான், சொந்த ஜாதிகாரன் நம்மளை ஏற்றுக்க மாட்டான். அப்போ இதை பேசக்கூடிய எல்லா தகுதியும் பெரியார் இயக்கத்துக்கு இருக்குது. அதனால் பெரியார் இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தையும் அவதூறுகளையும் கொச்சைப்படுத்தி பேசுவதையும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் நம்பலப்பட்டு போயிடுவார்கள். வரலாற்று ரீதியாக பல வேளைகளை பல மாவட்டங்களில் முகம் தெரியாத அடையாளம் இல்லாத கருப்பு மெழுகுவத்திகளாக உள்ளூருக்களிலே பல வேலையை செய்த இயக்க வரலாறு திராவிட இயக்கத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது எதுவுமே ஆவணம் கிடையாது, ஆவணப்படுத்துறது கிடையாது. தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து பிரச்சாரங்கள். பெரியார் இயக்கம் என்பது ஒரு பிரச்சார இயக்கம். தொடர்ந்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை பேசி 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 காலம் தூர தொண்டை தட்டி இல்லாமல் பல ஊர்லலாம் கேட்க கூட மாட்டான். 10 பேர் இருப்பா கூட அந்த இடத்துல பேசுவார்கள். 10 பேர் தான் இருப்பாங்க மொத்தமே. இன்னைக்கு கூட்ட நேரத்தில் தான் பார்க்குறோம். நம்ம பெரிய மாநாடுகள்லாம் சொல்கிறாங்க, விஜய்க்கு 1,00,000 பேர் வந்துட்டான், வந்து 1,00,000 பேர் வந்து என்ன பண்ண, என்ன பேசுகிறாங்க, இன்னும் அந்த இளைஞர்கள் என்ன கருத்தை சொல்லிட்டேன், இன்னும் அந்த இளைஞர்களை சீர்திருத்தத்துக்கு நீ என்ன பெரிய பேசிட்டான். ரேம் வாக் மாதிரி ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தினா எல்லாம் கழிஞ்சு போயிட்டான். நீ இவ்வளோ லட்சம் மக்களை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? ஆனால் இங்கே ஒரு 10 தோழர்கள், இந்த தோழர்கள் 10 தோழர்கள் பேசக்கூடிய கருத்தும் இந்த மக்களுடைய அக்கறையும் மக்கள் மீதான கொண்ட அன்பும் அவர்களுக்கான உழைப்பும் தியாகம் இல்லாது, அது ஒரு பெரிய தியாகம். அது துறவி பெரியார் தான் சொல்லுவார், நான் ஒரு துறவி வாழ்க்கை வாழ்றேன்னு. அந்த மாதிரியான ஒரு தொண்டர்கள் தான் பெரியார் இயக்க தொண்டர்கள். ஒரு கருத்தை உருவாக்குவது, ஒரு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பெரியார் இல்லாமல் அறிவுமதி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பெரியார் இல்லாமல் எவனுமே கட்சி துவங்க முடியாதுன்னா பெரியார் இயக்க தோழர்கள் எவ்வளோ பேர் இருக்கும்? மொத்தமாக கூட்டி பார்த்தா மொத்தமே ஒரு 5,000 பேர் 10,000 பேர் தான் இருப்பாங்க. அது எப்படி பெரியார் இல்லாமல் ஏன் அரசியல் நடத்த முடியல? ஏன்னா அந்த கருத்து வந்து சமூகத்துக்கு இன்றளவும் தேவைப்படக்கூடிய கருத்தாகவும் அந்த கொள்கை இந்த மக்களுக்கான கொள்கையாகவும் பெரியார் அவர்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் சொன்னால் அவர் நம்ம நம்பிக்கைக்கு எதிராக கூட பேசுவார். ஆனால் நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடிய தலைவர் பெரியார் என்று இன்றைக்கு மக்கள்கள் அவர்களுடைய மனதிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் பெரியார் அந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொன்னார், அனைத்து ஜாதி அர்ச்சகரான கோயில் கருவறைக்குள் அவர்களை கூட்டு போனார். அது எனக்கு நம்பிக்கை, அது வேற. ஆனால் அவனுடைய உரிமை வரப்போ அதை வந்து ஜாதியை சொல்லி சொன்னா அதை எதிர்க்க நான் தான்டா போராடுவேன்னு சொல்லி அவருடைய உரிமைகளுக்காக போராடினார் பெரியார். இன்றைக்கு நம்பிக்கை உள்ள 1000 பேர் இடஒதுக்கீடு மூலமாக அது எந்த ஜாதியை சேர்ந்தவனாலும் ஒரு இடஒதுக்கீடு மூலம் ஒரு அதிகாரத்தில் இருக்கானா அவன் பெரியாருக்கு நன்றியாக இருப்பான். ஏன்னா பெரியார் அந்த இடஒதுக்கீடு வாங்கி தரலாம், நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன், வந்திருக்க முடியாது என்பதை பல இடங்களிலும் பல தோழர்கள் பட்டையோடு அந்த உணர்வோடு பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இதே ஏன் இந்த பெரியார் சிலையை போன ஆண்டு ஒருத்தன் பிஜேபிக்காரன் வந்து காவி வெட்டியோ இதை பூசினான். பப்ளிக்கில் பிடிச்சி, பப்ளிக் யாருமே இல்லை, பப்ளிக் பிடிச்சி அவனை அடித்தாங்க. இந்த இடத்துல நடந்தது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தன், யாரும் பெரியார் தொண்டர்லாம் அடிக்கல, பப்ளிக்கே பெரியார் சிலை அவமதித்தான்னு இதே இடத்துல பிடிச்சி அடித்தாங்க. இதுதான் பெரியார். பெரியாரை மக்கள் அவர்களுடைய மனதளவில் அவர்களை ஏற்றுக்கொண்டு பெரியார் தான் நம்மளுடைய உரிமைகளை பெற்று தந்தார், பெரியார் இல்லைன்னா நம்மளுடைய கல்வி வந்திருக்காது. நம்மெல்லாம் இன்றைக்கி ஆடு மாடு ஒரு நாய் ஒன்று, அவன் யார், அவன் இந்த சீமான் பொறுக்கி அவரை பெரியாரை பேச அவர் மயிருக்கு சமம். இவன் யார் இவன் பேசுகிறான்? பெரியாருடைய மயிருக்கு சமம். நீ பிச்சை தந்த, நீ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இன்றைக்கி சொகுசு காரில் போகிற 5 லட்ச ரூபா வாடகையோட மயிறு. அவர் பிறகுறப்பே கோடீஸ்வரன், ஈரோட்டில் பாதி இடம் அவருது.
அதெல்லாம் தூக்கி போட்டு 3ஆம் கிளாஸ் ட்ரெயினில் சாவர வரைக்கும் 3ஆம் கிளாஸ் ட்ரெயினில் தான் போவார். 3ஆவது கிளாஸ் ட்ரெயினில் தான் போவார். தன் வாழ்நாள் ஃபுல்லாக 3ஆம் கிளாஸ் ட்ரெயினில் போய் மக்களுக்காக வந்து போராடினார். அப்படியான ஒரு தலைவரை வந்து இந்த மயிராண்டி நீ வந்து நேற்று வந்து நீ வந்து கட்சி ஆரம்பித்து உன் அரசியல் பழுப்புக்காக, பதவி வெறிக்காக, பதவி சுகத்துக்காக இன்றைக்கு நீ வந்து செய்கிற. அவர் 32 பதவியை தூக்கி போட்டு வந்துடுறா பெரியார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அந்த பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு பதவி வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் இன்னைக்கு வரவெல்லாம் பாருங்கள். கட்சி ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் வருங்கால முதல்வர் தான். கட்சி ஆரம்பித்தோடனே வருங்கால முதல்வர். அவர் மக்களுக்கு என்ன செஞ்சார்லாம் இல்லை. எவன் கட்சி ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் வருங்கால முதல்வர்கள் உடனே ஒரு போஸ்ட் போட்டுறானுங்க, எந்த கட்சி ஆரம்பித்தாலும். ஆனால் தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி போட்டு 32 பதவியில் இருந்தார். அந்த 32 பதவியிலையும் தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக உழைக்க வந்தவர்றா பெரியார். நீலாம் பேச என்ன தகுதி இருக்கு உனக்கு? நீ ஆர்எஸ்எஸ்காரன்டையா பிஜேபிக்காரன் பணம் கொடுக்குறானா வாங்கி துண்டு நக்கிட்டு அவன் காலியாவது நக்கிட்டு போ. உன்னை எவன் கேட்க போகிறான்? சுகப்போக வாழ்க்கை வாழ போகிறான், அவ்வளோதானே. உன்னெல்லாம் நீலாம் வரலாற்றில் நீ வந்து யாருன்னு கூட ஒன்று பேச மாட்டான். உன்னெல்லாம் பெரியார் செத்து 50 வருஷம் ஆகுதுரா, இன்னி வரைக்கும் பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு தலைவனுடைய அடையாளம், மக்களுக்காக வாழ்ந்தவனுடைய அடையாளம் அதுதான். ஆக இந்த பெரியார் என்ற அந்த தத்துவம் என்பது இன்றளவும் உலகத்தில் இன்றைக்கு வட இந்தியாவிலாம் எல்லாரும் சொல்கிறான். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாரு, பெரியாரை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறாரு, பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, எல்லாம் வருத்தப்படுறான். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் அங்கே கிடைக்கலையே, வடநாட்டில் கிடைக்கலையே. நாங்களாம் எங்களுக்கு அப்படி ஒரு தலைவர் இருந்திருந்தாருன்னா, இப்படி ஒரு இயக்கம்லாம் இருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு இயக்கம் வடநாட்டில் எங்கேயுமே பேச முடியாதுங்க. இப்படி ஒரு கூட்டம் போட்டு பேச முடியாது. வடநாட்டிலாம் போய் பேசினா மேடையை விட்டு இறங்கினா குத்திடுவானுங்க, மேடையை விட்டு இறங்கணுன்னு குத்திடுவானுங்க. அப்போது இந்த மக்களை பண்படுத்தி வச்சிருக்கிறார் பெரியார். ஒரு 100 ஆண்டு காலம் செருப்படி பீலாச்சு தொடப்புக்கட்டை தூக்கி போட்டு செருப்பால் ஆச்சு. பொது வாழ்க்கை வந்தவன் மான அவமானம் பார்க்கக்கூடாது, அவன் என்ன பேசினாலும் நம்ம வாங்கிக்கணும்னு பேசி இந்த தாயரானரில் கடைசியில் சாவரப்ப ஐயோ அம்மானு கத்தி அந்த சூழ்நிலையில் வந்து பேசி இந்த மக்களுக்காக உரிமையை வாங்கி கொடுத்தவர். இதை இங்கே இருக்க யாருமே நாங்கள் யாரும் பெரியாரை பார்க்காதவங்க, யாருமே பெரியார் செத்த அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற யாருமே பெரியார் இருக்கப்போ பிறந்தவங்க 2 பேர், ஒன்று ராஜேந்திரன் இருக்கலாம், இன்னொன்று தபசியன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேரை தவிர்த்துட்டா நீங்கள் என்னங்க இந்த இத்தனை இளைஞர்கள் இருக்கோம்ல, பெரியார் செத்துட்ட பின்னால் பிறந்தோம் நாங்கள்லாம், பெரியாரையே பார்க்காதவங்க. ஆனால் அந்த கொள்கையை பற்றி 3ஆம் தலைமுறையாக பேசுகிறோம். ஏன் அந்த கொள்கை இன்றைய தேவைப்படுது? அன்றைக்கி தான் நம்மளை அப்படி வச்சுருந்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்றைக்கும் அப்படி தாண்டா வச்சுக்கிறான். பாப்பானோட அதிகாரம் தாண்டா இருக்குது இன்னி வரைக்கும். சீஃப் செக்ரட்டரி 60% பேர் பாப்பான் தாண்டா இருக்கிறான். புள்ளி ஒரு சொல்கிறா, ஐஐடியில் நம்ம பசங்க போக முடியலடா, ஐஏஎம்மில் போக முடியலடா, உயர்கல்வியில் படிக்க முடியலடா, போனால் அவன் கொண்டுடுறானுடா, டாக்டர் ஆக மாட்டானுங்கடா, இன்னி வரைக்கும் போராடுறோம்டா, இன்னி வரைக்கும் படிக்க முடியலடா, இன்னி வரைக்கும் வேலை இல்லைடா, பெரியார் சொன்னது அப்படியே தாண்டா இருக்குது, இன்னும் மாறலடா அப்படின்றத இன்னி வரைக்கும் அந்த கொள்கை தேவைப்படுவதால் தான் அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து பெரியார் இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த ஜாதி சங்கங்களில் இந்த ஜாதி வெறியர்களில் எவன் வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. 100 இளைஞர்கள் போராடுவான், மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை பேசுவான், இந்த கருத்தை மீண்டும் மக்களிடையே தன்னுடைய எந்த இது வந்தாலும், குண்டாந்தடிகள் வந்தாலும், குண்டுலே நெஞ்சில் குண்டே பாய்ஞ்சாலும் எதுக்கும் தயங்க மாட்டான், இவன் போராடுவான். இந்த உரிமைகள் என்னைக்கு வந்தாலும் போராடுவான், அந்த போராடி அந்த உரிமைகளை பெறுவான். அதற்காக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்றைக்கும் பெரியார் இயக்கத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களை நாம் மக்கள் இன்னி வரைக்கும் போனால் நம்மளுக்கு ஆதரவு இருக்கிறது. பெரியார் இயக்கத்துக்கு எங்கே போனாலும் ஆதரவு இருக்கிறது. இது இப்போ போன ஒருத்தன் குடிச்சு வேணா வந்து கத்திரி போவான், அவ்வளோதான். இங்கே 100 மக்கள் கேட்டுக்கிறாங்க. குடிகாரன் பற்றினா இல்லை, சீமானை பற்றி பேசினா குடிகாரன் தான் கோவம் வருது பாருங்கள். நீங்களே வேறு யாருக்கும் கோவம் வரல. அதனால் ஒரு குடிகாரன் தான் இப்படி வேணா பேசுவான். இது எல்லாம் மக்கள்லாம் இந்த கருத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த பிரச்சாரம் மேலும் ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, குறிப்பாக நாம் தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். தென் மாவட்டங்களில் சென்று நாம் இந்த பரப்புரைகளை செய்ய வேண்டும். ஏன்னா தென் மாவட்டங்களில் இது அதிக பிரச்சனையாக இருக்கிறது. ஐயா திராவிடர் விடுதலை கழகம் தென் மாவட்டங்களில் இந்த பரப்புரையை நடத்தும். தென் மாவட்டங்களில் எங்கே ஜாதி ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஊரில் நாம் சென்று இந்த கருத்துக்களை பேச வேண்டும். மக்களை மனதை மாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது யார் மேலே நம்ம பழி போடக்கூடாது. உன்னால் தான் நந்துச்சு, உங்கள் ஆட்சியில் தான் நந்துச்சு, அவங்களால தான் ஆட்சி நம்மளாம் அப்படிலாம் வந்து யார் மேலே தனிநபர் மேலே இந்த எந்த குற்றச்சாட்டும் இது வைப்பதற்கு இடம் கிடையாது. இது ஒரு சமூக பொறுப்பு. இது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லா இயக்கங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. இது எல்லாருமே பொறுப்பு. இப்படி நடப்பதற்கு எல்லாருமே காரணம். ஏதோ வகையில் எல்லாரும் இதை அமைதியாக இருப்பதும் காரணம், இதை பேச மறுப்பதற்கும் காரணம், இதை கடந்து நீங்கள்லாம் போகிறீங்களே இதுவும் காரணம். நீங்கள் வந்து ஏன்னா வந்து யாரோ ஒருத்தன் தானே செத்தான்,
செத்தவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கின்ற மனநிலையில் இருக்குல்ல. ஏதோ ஒரு ஊரில் திருநெல்வேலியில் எங்கேயோ செத்துட்டானா, இங்கே வந்து இதை பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடக்கும் அது. அப்போ நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடக்குன்னா அப்போ இன்னொரு பிள்ளைக்கு நடக்கிறப்போ நம்ம அதை கேட்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு நடக்கிறப்போ நம்மளுக்கு கேட்க ஆள் இருக்காது. யாரோ ஒரு பிள்ளை செத்துச்சு நம்ம அமைதியாக கடந்து போகக்கூடாது. அது பெரிய அது அதை விட ஒரு ஐயோக்கியத்தனம் எதுவுமே இருக்காது. எவனோ செத்துட்டா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம வீட்டில் செத்துட்டா எல்லோரும் அமைதியாக இருந்தால் நம்ம படிச்சுப்போம். அப்போ இந்த கருத்துக்களை தான் மக்களிடையே தொடர்ந்து பேச வேண்டிய கருத்தாகவும், குறிப்பாக சாதி ஒழிப்பை திராவிடர் விடுதலையும் தொடர்ந்து நாங்கள் யுவராஜ் இன்றைக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறான்னு சொன்னால், அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் திருச்செங்கோடியில் நடந்த அந்த போராட்டத்திலே முன்வைத்த முக்கியமான 2 கோரிக்கை. ஒன்று, அவனை தேடப்படுற குற்றவாளியை அறிவிக்கணும். இன்னொன்று, அவனுடைய சொத்தை முடுக்கணும். 2 கோரிக்கை திராவிடர் விடுதலை வச்சது. அந்த அடிப்படையை செய்தவனை தான் யுவராஜை கைது பண்ணாங்க. அவனுடைய சொத்தை முடக்கினாங்க. அவனை தேடப்படும் குற்றவாளியை அறிவித்தாங்க. அதில் அவன் கைது செய்யப்பட்டான். இன்று வரை ஜெயிலில் இருக்கான். இரட்டை டம்ளருக்காக திராவிடர் விடுதலை தொடர்ந்து மேற்கு தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் போராடி வருகிறது. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்பதில் முதன்மை கொள்கையாக திராவிடர் விடுதலை கழகம் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த பிரச்சாரமும் அந்த அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. இந்த பிரச்சாரம் வெற்றி பெறும். இந்த இளைஞர்களுடைய இன்றைக்கு இவர்களுக்கு இது சிறிதாக தெரியலாம். இந்த வரலாறு நாளைக்கு இந்த இளைஞர்களை வரலாறு பேசும். இந்த இளைஞர்களை வரலாறு மறக்காது. இவர்கள் நாளை அந்த அடுத்த தலைமுறைகளுக்கு இவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.